ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணிகன் சார். எப்படிங்க? நலமா இருக்கு சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. கண்டிப்பா. செவ்வாய் தைரியம், வீரியம், வேகம், கோபம், பாசம், தன்மானம், பராக்கிரமம், அதீத சக்தி, பிரம்மாண்டம், கோபம், பயப்படும் அளவிற்கு கோபம், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, எவனை நம்பியும் நான் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தாவா இல்லைன்னா போயிட்டே இரு, இதுதான் நான். இதுதான் நான். எப்படி செவ்வாயோட குணங்கள் பாருங்க. ஏன்னா அவர் ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிளானட். செவ்வாய்க்கு யோசிக்க தெரியாது. ஆனா ஃபோர்ஸா ஒரு களத்துல இறங்க தெரியும். டக்குன்னு கொம்பன் படத்துல சொல்லுவாங்க, அவன் என்ன ரொம்ப கோவப்படுவானாம்ல, அவன் பேச மாட்டான்ல, அடிச்சுட்டு தான் பேசுவான் அப்படிம்பாங்க, அடிச்சுட்டு தான் பேசுவான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கை வச்சிடுறது டக்குன்னு, அப்புறம் போய் சாரி கேட்கறது, மன்னிச்சுக்குங்கன்னு கேட்கறது, இவதெல்லாம் செவ்வாய். இந்த வீட்லயே வார்த்தைகளால கொல்றது எல்லாமே செவ்வாய் தான். இவங்க வார்த்தைகளால கொல்றதுல பிஹெச்டி, பேசி கொள்றதுல பயங்கர கில்லாடிங்க. கேட்க முடியாது. என்னடா ஒரு படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இந்த படத்தை நாங்க திரையிட முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கொலை, கொள்ளை, சுடுறது, ரத்தம் தெரிக்கிறது, பாம் வைக்கிறதுன்னு இதெல்லாம் செவ்வாய். சிம்பிளா இருக்கு தெரியாது. சாப்பாடு பிடிக்கலையா தட்டோட தூக்கி செவத்துல அடிச்சிடும். மாமிச விரும்பி அந்த மாதிரி. ஆமா, மாமிச விரும்பி வேகமா சாப்பிடுறது. நீங்க செவ்வாய்க்காரங்களோட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, மட 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 மடன்னு உறிஞ்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. எந்திரிச்சு சூடா என்ன இருக்குன்னு கேட்டா செவ்வாய். ஹோட்டல்ல போய் இந்த பஜ்ஜி போண்டாவை தொட்டு பார்த்துருப்பாங்க, காய்ச்சல் அடிக்குதா இல்லையா. இதெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கம். ருசியா இருக்கணும், காரமா இருக்கணும், உரப்பா கொடு, ஊறுகா இருக்கா, அப்பளம் இருக்கா, இதெல்லாம் செவ்வாய். ரசத்துக்குன்னா அப்பளம் வேணும், தயிர் சாப்பாடுனா ஊறுகாய் வேணும், இதெல்லாம் இருந்தா கூப்பிடு, இல்லை என்னை கூப்பிடாத சாப்பிட்றதுக்கு. ஒரு முறையா இது இது வேணும், இது இருக்கணும். செவ்வாயோட ஆளுமை சார். அவங்க அதுல இருந்து மாற மாட்டாங்க. அப்புறம் காம்ப்ரமைஸும் ஆக மாட்டாங்க சார். எனக்கு வேணும்னா வேணும் தான். செவ்வாயோட குழந்தைகளை பாருங்க, அடமெண்டோட உச்சம். இந்த லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா அடமெண்ட் சார், பிடிவாதம் சார், ரொம்ப ஒரு வேகம், கோபம். அப்புறம் ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் உட்காந்துக்கு கம்முன்னு, தப்பா வாழ்ந்துட்டோமோ, அவசரப்பட்டோமோ, இதெல்லாம் லக்ன செவ்வாய் சார். இந்த லக்னத்தில் இருக்கிற யாருக்காவது செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வீடு கட்டணும், சீக்கிரமா கார் வாங்கணும். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் லேட்டா நடந்தா ஒத்துக்க மாட்டாங்க சார். அந்த ஸ்பீடுங்கிற ஒரு விஷயம். ஆமா, சமைச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க, 5 நிமிஷத்துல சமையல் ஆயிருமா? ஆகாதுல்ல. டீ கொண்டு வாமா அப்படின்னு வீட்டில் உட்காந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் டீ வரலினா அதுக்கு சண்டை வந்துடும். ரிமோட் எடுத்த இடத்துல இருக்கணும், சாவி, கார் சாவி, பைக் சாவி எடுத்த இடத்துல வச்சிடணும், வீடெல்லாம் கூட்டி சுத்தமாக இருக்கணும், ஃபேன் எல்லாம் தேவையில்லாமல் ஓடக்கூடாது, செப்பல் எல்லாம் கரெக்டாக கழட்டி விடணும், 6 மணி ஆனால் லைட் போட்டுடணும். சின்ன ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். அதே தான் கரெக்டான வார்த்தை, அதுதான் பர்ஃபெக்ஷன். இப்படித்தான் வாழணும் லக்ன செவ்வாய். 11:59 சாப்பாடு எங்க அப்படிங்கிறது 99 இல்லை, 101 இல்லை, 100க்கு 100னா செவ்வாய் தான். லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த வேலை செய்யும். சூப்பர் சூப்பருங்க, அருமை. அடுத்து 2ஆம் இடத்துல செவ்வாய். 2இல் செவ்வாய் ரொம்ப மோசமான ஒரு இடம். இவங்களுக்கு பிரச்சனை எங்கன்னா பேச்சு தான். கரெக்டா பேசிட்டாங்கன்னா தப்பு வராது. 2வது இவங்க கிட்ட நடந்துக்கிற ஆளுகளும் கரெக்டா நடந்துக்கிற ஆளுகளே வர்றதில்லை, அதனாலேயே டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்க கோவப்படுறாங்க, கத்துறாங்கிறதெல்லாம் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மெண்டல் ஆட் இருக்கும்பாங்க. ஆனால் அவர் கத்துறாரு, கோவப்படுறான்னு அவ்வளவு நியாயம் இருக்கும். இவங்க பண்ணுற தப்புக்கு தான் கத்திக்கிட்டு இருப்பார், அவங்க பண்ணுற பிரச்சனைக்கு தான் இவர் பேசிக்கிட்டு இருப்பார். இது யாருக்கு தெரியறதில்லை. அதனாலேயே இவருக்கு பேர் கெட்டு போயிடும். என்ன விழுந்து விழுந்து செஞ்சாலும் எல்லாம் கரெக்டு, ரொம்ப கோபக்காரன்பா,
அது எங்களுக்கு ஏன்னா பிடிக்கிறது இல்லை. ஆனா மனசுல இருக்கிற டக்குன்னு பேசிடுறாங்க சார். மனசுல வச்சுக்க தெரியாது. அதான் ரகசியம் காக்க முடியாத ஒண்ணு இருக்குதுன்னா 2 செவ்வாய் 2 தான். என்னன்னு போய் கேட்டுருவோம். நீங்க யாராவது துலா லக்னம் மீன லக்னம் எல்லாம் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களால மனசுல ஏதாவது வச்சுக்க முடியுமா? ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஏன்னா 2ஆம் இடமே செவ்வாயா, 2ல் இருக்கிற செவ்வாய்க்கு இதுதான் பலம். ஆனா குடும்பப்பற்று, குடும்ப பாசம், ரத்த சொந்தம், ரத்த சம்பந்தக்கார உறவுகிட்ட எனக்கு இவங்களை விட்டு கொடுக்க முடியாதுன்னு இருப்பாங்க. எல்லாத்தையும் நேசிப்பாங்க. அடுத்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையை குறைக்கும். 3ல் இருக்கிற செவ்வாய் டாக்குமெண்ட்டு, பத்திரங்கள், தட பிரச்சனை, இட பிரச்சனை, இது கசப்பு. சுயமுயற்சியால் முன்னேறியவர், இடம் மாறி முன்னேறியவர். தந்தைக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். இவருடைய முயற்சியால் கடனை வாங்குவார், கடனை அடைப்பார். இடம் மாறி ஊர் மாறி முன்னேறுவார். அடிக்கடி வாகனத்தை மாற்றுவார். வாகன விபத்தோ பழுதோ நடந்து மாற்றுகின்ற சூழல் அமையும். அடுத்து 4ஆம் இடத்தில் செவ்வாய். அம்மா கோபக்காரங்க, வேகமா இருப்பாங்க, கடவுள் பக்தியோடு இருப்பாங்க. வீடு சொந்த வீடு கண்டிப்பாக உண்டு. 4ல் செவ்வாய். மனைவிக்கும் சொத்துக்கள் உண்டு. 2வது குழந்தை பிறந்த பின்பு சொத்துக்கள் சேரும். 4ல் செவ்வாய். 2வது குழந்தை பிறந்த பின்பு தொழில் அமையும். 2வது குழந்தை பிறந்த பின்பு வீட்டில் ஒரு கருமம் நடக்கும். 4ல் செவ்வாய். 4ல் செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். எப்படியாவது ஒரு வீடு, ஒரு மண்மனை அமைஞ்சே தீரும். அம்மாவுக்கும் சொத்து உண்டு. அம்மா கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா சொத்துக்களை சம்பாரிச்சிருப்பார். ஆனா பெண்களாக இருந்தா, யாருக்கு 4ல் செவ்வாய் இருந்தாலும் கணவரால் ஒரு துளி கூட நிம்மதி கிடையாது. எப்படி? ஒரு துளி. என் கணவர் எனக்காக நேரம் ஒதுக்கல, என் கூட பேசல, எனக்காக வாழல, என் கூட 1 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சு பேசினதில்லை, நான் தான் அவருக்காக வாழ்ந்திருக்கேன். இது பெண்களுடைய ஆதங்கம். 4ல் இருக்கிற எந்த 4ல் செவ்வாய் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இது குமுறல் உண்டு. இது பாருங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வரப்போகுது. கரெக்ட் கரெக்ட்னு சொல்லுவாங்க. எல்லாம் அனுபவம் சார். 4ஆம் இடத்துல இருக்க செவ்வாயினால அந்த வீடு மேல இருக்கிற பாசம் அதிகமா இருக்குங்களா? இயற்கையா காலப்புருஷனுக்கு 4ல் செவ்வாய் நீசம் அல்ல. அப்ப இவங்களுக்கு பாருங்க, செவ்வாய் தானே கணவர்காரகன், நீசமாயிடுறாருல்ல. அப்ப பெண்களுக்கு கணவரால் நிம்மதி இல்லாமல் போயிருந்த வீடு மண்மனையினாலேயும் ஒரு விஷயம் நடக்கும். நல்லதுதான் நடக்கும். எப்படி ஒரு சொத்து உண்டு, ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கார் இருக்குல்ல, திருப்தியே இருக்காது. விபத்து, பழுது, சிக்னல்ல போய் நின்றது, இதெல்லாம் 4ல் இருக்கு செவ்வாய். அடுத்து 5ஆம் இடத்தில் செவ்வாய். இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் வில்லங்கம். சில நாட்கள் குலதெய்வம் கும்பிட முடியாத தடை, குலதெய்வ கோயிலில் பாலிடிக்ஸ், குழந்தை பிறந்த பின்பு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நெருக்கடி, அவச்சொல், அசிங்கம், அவமானம் குடும்பத்துக்கு வர்றது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அப்போ 5ஆம் இடத்தில் செவ்வாய் பெரிய பதவி, பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் அவர் கொடுப்பார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நேராக 8ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ இவங்களுக்கு புத்திர தாமதம், புத்திரர்கள் லேட் ஆகிறது, புத்திர சோகம், குலதெய்வத்தில் தொந்தரவுகள், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது பணபரஸ்தானம் மாதிரி வேலை செய்யும். பொருளாதாரத்திற்கு சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா 5, 8, 11, 1 தொடர்பு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையுடையவர். ஜோதிடத்துக்கு 5ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்து 6ஆம் இடத்தில் செவ்வாய். 6ஆம் இடத்தில் செவ்வாய் ரொம்ப விசேஷம். எதிரிகளை வெல்லும் ஜாதகம். சில நேரத்தில் சகோதரன் சகோதரிகளே எதிரியா மாறிடுவாங்க. இந்த ஜாதகருக்கு எதிரி இந்த ஜாதகரே. இவங்களுக்கு வேலையை தூக்கி போட்டுறது, திடீர்னு வேலையை விட்டு வந்துடுறது, விஆர்எஸ் வாங்கிக்கிறது, அரசு பணியில் வேலையில் அவச்சொல் அசிங்கம் வர்றது, வேலையினால வழக்கு வர்றது, லஞ்சம் வாங்கிட்டு வழக்கில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் 6ல் இருக்கிற செவ்வாய் செய்யும். ஆனால் எதிரிகளால் தொல்லை இல்லாமல் மீட்டு வெளியில் வர சக்தியும் கொடுக்கும். ஆனால் பேருக்கு ஒரு களங்கம் வந்தே தீரும் 6ல் செவ்வாய் இருந்தால். ஏன்னா 6ல் செவ்வாய் இருந்தால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்பாவோட சொத்துக்கள் போயிடும், அப்பாவே சில நேரம் எதிரியாக இருப்பார். அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இல்லை 2, 3 வேலை பார்த்துருப்பார் 6ல் செவ்வாய் இருந்தால். அடுத்து 7ஆம் இடத்தில் செவ்வாய். 7ல் செவ்வாய் இருந்தால் களத்திர ஸ்தானம். இப்போ 7ல் 2ல் 4ல் 7ல் செவ்வாய் தோஷம். செவ்வாய்க்கு செவ்வாயவே இணைக்கணுங்கிற ஒரு விதி. இப்போ 7ல் செவ்வாய் இருந்தால் மனைவி கோபக்காரங்க, 2வது குழந்தை கோபக்காரங்க, பார்ட்னர் பர்ஃபெக்ஷனாக இருப்பார், பார்ட்னர்ஷிப்பில் இடைஞ்சல்கள் சிக்கல்கள். 7ல் செவ்வாய் இருந்தால். 7ல் செவ்வாய் இருந்தால் சிலர் நிறைய பேர் கூட்டு தொழில் செய்வாங்க.
கூட்டுத்தொழில் அதில் சிக்கல்களும் வரும். 7ல் செவ்வாய் இருக்கும்போது 7ல் செவ்வாய் இருந்தால் பணத்தை இழந்தவங்க நிறைய இருப்பாங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் உருவாகும். மனைவிக்கே சில நேரம் சொத்துக்கள் இருக்கும். 2வது குழந்தை கொஞ்சம் சிரமத்துக்கு பேரில் பிறக்கும். இதெல்லாம் 7ல் செவ்வாய். அடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய். 8ல் செவ்வாய் வந்து தோஷம். அது ஒரு ரகசியத்தை சொல்லுது. 8ல் செவ்வாய் அது ரகசியம். ஒரு ரகசியம். தந்தை வழியிலையோ தாய் வழியிலையோ 2 கல்யாணம் முடிச்சவங்க, ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க, சொல்லப்படாத கதை, சொல்லப்படாத கதை கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்குள்ளே எங்கேயோ ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். 8ல் செவ்வாய். 8ல் செவ்வாய் இருந்தால் யாராக இருந்தாலும் 8ல் யாருக்கு செவ்வாய் இருந்தாலும் வாய் ஜாஸ்தி. அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் முரண்டு பிடிச்சாங்கன்னா தாங்க முடியாது. ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இந்த புரியாமல் பேசி மாட்டிக்கிறதுல 8ல் இருக்கிற செவ்வாய் தேவையில்லாத வேலை. 8ல் இருக்கிற செவ்வாய்க்கு அவங்களுக்கு பல் பிரச்சனை, சர்ஜரி, காது மூக்கு தொண்டை, கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகிறது 8ல் செவ்வாய் இருந்தால் அது கணவனையும் பாதிக்கும், மனைவியும் பாதிக்கும். நிறைய சிக்கல்கள் வருது. இந்த சம்பந்திகளுக்குள்ள அடிச்சுக்கிறது இந்த 8ல் இருக்கிற செவ்வாய். புரிதல் இருக்காது, மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சம்மதிகளுக்கு. சம்மதி ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. அதெல்லாம் 8ஆம் இடம். 9ல் செவ்வாய். தந்தை கோபக்கார், வேகமாக இருப்பார் 9ல் செவ்வாய் இருந்தால். அதே மாதிரி தந்தைக்கு வந்து 9ல் செவ்வாய் இருக்கும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் அமையும். அப்பாவுக்கு குழந்தை பிறந்த பின்பு சொத்துக்கள் அமையும். சகோதர பாசம் நிறைந்தவர் 9ல் செவ்வாய் இருந்தால். சகோதர பாசம் நிறைந்தவர். கண்டிப்பாக இவர் சக்திக்கு ஒரு சொத்தை சம்பாரித்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் போவார். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார். ஆமாம்மா, மிலிட்ரி தான். நம்ம அப்படியே சொன்னோம்ல அது மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருப்பார். எப்படி அவங்க பர்ஃபெக்ஷனாக இருக்காங்க. 5 மணிக்கு எந்திரி, 6 மணிக்கு குழி, 7 மணிக்கு ஓடு, 8 மணிக்கு சாப்பிடு, டேபிளில் எடுத்த இடத்துல வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறது எல்லாமே 8ல் இருக்கிற ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. அப்படின்னா அதில் 9ல் இருக்கிற செவ்வாய் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. தந்தையார் வந்து கரெக்டாக இருப்பார். ஆனால் தந்தையார் வந்து சகோதர சகோதரிகளில் ஏமாற்றப்படுவார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது இடைஞ்சல் கொடுக்கும். அதெல்லாம் சிலது இருக்குது, அது கவனமாக இருக்கணும். அடுத்து 10ல் செவ்வாய். திக்பலம். 10ல் செவ்வாய் இருந்தால் பதவி யோகம். இவங்க வாழ்க்கையில் எப்படியாவது லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க. பராக்கிரமம், ஃபோர்ஸ், தலைமை பதவி, அரசாங்க அரசியல் வேலை, ஆலயங்கள் கட்டுறது, வீடு மண்மனை, ரியல் எஸ்டேட், அரசாங்க பதவி, கூட்டுப்பத்திரம், கிங்க வாழ்றது 10ல் இருக்கிற செவ்வாய். அந்த ஆளுமை தானாக வந்துடும். 10ல் செவ்வாய் கிஃப்ட் சார், திக்பலம் சார். 10ல் யாருக்கு செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தான் அவங்களுக்கு யோகம். முருகர் கட்டியை பிடிச்சிக்கங்க, அவர் உங்களை தூக்கி லிஃப்ட் பண்ணி விட்டுருவார். கண்டிப்பாக. 8ல் செவ்வாய் இருந்தால் ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கணும். 8ல் செவ்வாய். ஆமாம், 8ல் செவ்வாய் இருந்தால் ஆஞ்சநேயர். 11ல் செவ்வாய். இது பெரிய சக்தி, மகாசக்தி. என்ன சக்தி? மகாசக்தி. ஆமாம். 11ல் செவ்வாய் இருந்தால் கிஃப்ட். 6ஆம் நேரம் 11ல் செவ்வாய் இருந்தால் எங்கே பார்ப்பார்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். நிர்வாகத்திறமை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். ஒரு ஃபேமிலியை, ஒரு குழுவை, ஒரு கூட்டத்தை ஒரு தலைமையோடு நடத்தக்கூடிய வல்லமை 11ல் இருக்கிற செவ்வாய் கூட்டு. நல்ல நண்பர்கள், அதிகாரமிக்க நண்பர்கள், பதவியில் உள்ள நண்பர்கள் கிடைப்பாங்க. இவர் ஒரு ஃபோன் காலில் எல்லா விஷயத்தையும் சாதிச்சிருவார். அவ்வளோதான் மேட்ரு. 11ல் இருக்கிற செவ்வாய். இறுதியாக 12ஆம் இடத்துக்கு செவ்வாய். 12ல் செவ்வாய். செவ்வாய் தோஷம். 12ல் செவ்வாய். 12ல் செவ்வாய் இருந்தால் இவங்களுக்கு பின்னாடி தங்கையோ தம்பியோ பிறந்து இறந்துருக்கிறது, கரு களையிறது, அவங்கள தம்பியோ தங்கையோ, இது மாதிரிலாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் லேட்டாக கிடைக்கிறது. இவருக்கு பின்னாடி 5 வருஷம் கழிச்சு ஒரு தம்பி, 8 வருஷம் கழிச்சு ஒரு தங்கச்சி, இப்படியெல்லாம் நடக்கும். அதே போல் ஒரு டாக்குமெண்ட்டு, பத்திரங்கள், இது சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வம்பு வழக்குகள் வரும் 12ல் செவ்வாய் இருந்தால். 12ல் செவ்வாய் இருந்தால் நேராக 6ஆம் இடத்தை பார்ப்பார். இரவு நேர வேலை, வெளிநாட்டு வேலை. 8, 6, 12 வேலையை தூக்கி போட்டு துச்சமான மதி போங்கடான்ட்டு வர்றது பூரா 12ல் செவ்வாய் தான். எனக்கு ஆகாது அப்படின்னு விஆர்எஸ் வாங்குறவங்க, சொத்துக்களில் வந்து அரசாங்கம் வாய்க்காலுக்காக எடுத்துக்கிச்சு, ரோடு போட எடுத்துக்கிச்சு, டவருக்காக எடுத்துக்கிச்சுன்னா 12ல் செவ்வாய் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இவங்க வந்து யாரோடையுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. இவங்க தனி மரம் தான், தான் உண்டு நான் உண்டுன்னு வாழது. திருச்செந்தூர் முருகர் கட்டியை பிடிச்சிக்கிட்டேன். அருமையாக சொன்னீங்க ஐயா. அது ஒரு சூப்பராக டீகட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளர்க.